வணக்கம் நேயர்களே. போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி யாழ்ப்பாணத்தில் ஒரு இளைஞன் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றான். இன்னொரு நபர் தப்பிச் சென்றிருக்கின்றான். இது தொடர்பாக நாங்கள் பார்க்கையில் இன்றைய தினம் காலை யாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறையில் பொன்னாலை கடற்கரை வீதிக்கு அருகில் டிப்பர் வாகனம் ஒன்றில் மணல் ஏற்றிச் சென்ற இருவர் அந்த டிப்பர் வாகனத்தை போலீசார் கண்டிருக்கின்றார்கள். அதை மறித்திருக்கின்றார்கள். ஆனால் போலீசார் மறிக்க அந்த டிப்பர் வாகனம் நிறுத்தப்படவில்லை, தொடர்ச்சியாக பயணித்திருக்கிறது. அதை நிறுத்துவதற்காக போலீசார் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். மேற்கொண்டதில் அந்த டிப்பர் வாகனத்தில் இருந்த 2 இளைஞர்களில் ஒருவர் தப்பி ஓடிவிட்டார். இன்னொருவர் காயமடைந்து பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கிடைக்கப்பெற்றிருக்கிறது தகவல். இந்த சம்பவத்தால் பருத்தித்துறை பகுதி எங்கும் ஒரு பதற்ற நிலைமையாக காணப்படுகின்றது. குறிப்பாக பொன்னாலை கடற்கரை வீதி. இந்த சட்டவிரோதமான மணல் அகழ்வு என்பது உண்மையிலேயே தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம். ஏனென்றால் இந்த சட்டவிரோதமான மணல் அகழ்வினால் எத்தனையோ பேருடைய வாழ்வாதாரம் இல்லாமலாக்கப்படுகிறது, எத்தனையோ பேருடைய வாழ்விடங்கள் இல்லாமலாக்கப்படுகிறது. காரணம் என்ன? கடற்கரையோரங்களில் மணல் அள்ளப்படுவதனால் அந்த கடல் அரிப்பு ஏற்படுகிறது. குடிமனைக்குள் ஆற்று வெள்ளம் போகிறது, கடல் நீர் செல்லுகிறது. அது மட்டுமில்லாமல் கடல் வாழ் உயிரினங்கள் வீடுகளுக்குள் செல்லுகிறது. இதனால் அந்த கடற்கரையோரங்களை அண்டி வாழ்கின்ற மக்கள் படுகின்ற பாடு எண்ணில் அடங்காதவை. அவையெல்லாம் இந்த களவாக மணல் ஏற்றுகிறவர்களுக்கு தெரியுமா? இவ்வாறு ஏற்றி கொண்டு வந்து உங்கள் தேவைகளை நீங்கள் இங்கே பூர்த்தி செய்கிறீர்கள். அங்கே அவர்கள் படுகின்ற பாடு அவர்களுக்குத்தான் தெரியும். எனவே தயவு செய்து இந்த களவாக மணல் ஏற்றுகின்ற நடவடிக்கையை தடுத்து நிறுத்த சகலரும் நடவடிக்கைகளை உரியவர்கள் பொறுப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை காலங்காலமாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதை கேட்காதவர்கள் பலர் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் போலீசாரினால் டிப்பர் வாகனத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டு ஒருவர் தப்பியோடி இருக்கின்றார், இன்னொருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதில் சுட்டது சரியா பிள்ளையா என்ற கேள்விகளுக்கு அப்பால் இந்த சம்பவத்தை நிறுத்த வேண்டும் என்றுதான் பலர் கேட்கிறார்கள். களவாக மண்ணேற்றுகின்ற நடவடிக்கையை நிறுத்துங்கள். நீங்கள் சரியான முறையில் அனுமதி பெற்று உங்களுக்கான ஒதுக்கப்பட்ட இடத்தில் மணலை நீங்கள் சட்டபூர்வமாக ஏற்றிக்கொண்டு முறைப்படி கொண்டு வந்து விற்பனை செய்யுங்கள், அல்ல யாருக்கும் கொடுங்கள். ஏன் சட்டவிரோதமாக களவாக மணலை ஏற்றுகிறீர்கள்? இதனால் வருகின்ற சிக்கல்கள் ஏராளமாக இருக்கிறது. இது எங்களுக்கு என்று வருகிற பொழுதுதான் அதனுடைய தாக்கம் எங்களுக்கு புரியும். மணலை அள்ள வேண்டாம் என்று சொல்லுகின்றவர்கள் ஏன் சொல்லுகிறார்கள் என்ற விடயம் எங்களுக்கு புரிய கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். அந்த இடத்தில் நாங்கள் வேறு நிகழ்வுகளுக்கு போகிற பொழுது அவர்களிடம் அந்த விடயம் சம்பந்தமாக கேட்கின்ற பொழுது அவர்கள் கண்ணீருடன் சொல்லுகின்ற அந்த கதையை நாங்கள் கேட்கின்ற பொழுதுதான் என்ன காரணத்துக்காகவும் அங்கே நாங்கள் மணலை ஒரு கொஞ்சம் மண்ணையாவது கொண்டு வரக்கூடாது என்ற எண்ணம் எங்களுக்கு தோன்றுகிறது. அவ்வளவுத்திற்கு அவர்களுடைய தாக்கம் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளாமல் டிப்பரா பெரிய வாகனங்களாக நாங்கள் மணல்களை அள்ளி கொண்டு வந்தால் அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற அந்த மக்கள் மிகவும் அல்லல்படுகின்றார்கள். அவர்களுடைய எதிர்காலமே சின்னாபின்னமாகிறது. எனவே தயவு செய்து அதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நடந்த சம்பவத்தினால் படுகாயமடைந்த இளைஞன் சுகமாக வேண்டும். சிறப்பான முறையில் அவனுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சிகிச்சைகளின் பின் அவன் வலிமையாக தன்னுடைய தொழிலை செய்ய வேண்டும், நல்ல மாதிரியாக செய்ய வேண்டும். அதே போல இப்படி ஒரு சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருக்கவும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம்.